மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா? தமிழ்நாட்டில் பத்தின நெருப்பு கிட்டத்தட்ட இப்போ தமிழ்நாட்டை தாண்டி எல்லா மாநிலங்களிலும் பரவ தொடங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு உதாரணங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்திகளும் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய வீடியோக்களும் அதற்கு ஒரு உதாரணமா இருக்கு. போஜ்பூரி மொழிக்காக போராட்டம் நடத்தப்படுது. காணாமல் போகிற சில மொழிகளுக்காக தொடர்ந்து பல்வேறு நபர்கள் அந்த மொழியை வழிநடத்திய மூத்தவர்கள்லாம் அதற்காக குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு சில இடங்கள்ல ஏன் நீங்க இந்த மொழியில பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டு அது தொடர்பாக நடக்கக்கூடிய சண்டைகள்லாம் வீடியோ காட்சிகளா பொதுவா வெளியில வந்துகிட்டே இருக்கு. இந்த நேரத்துல தான் ஒரு விளம்பர படம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலா மாறி இருக்கிறது. இந்த விளம்பர படம் பேசக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா, அது சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மும்மொழி சர்ச்சை தொடர்பான அதனை ஒட்டிய அல்லது அதுக்கு விளக்கம் தரக்கூடிய வகையிலாக இருக்கிறதுனால அந்த விளம்பர படத்தை பலரும் தங்களுடைய சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துட்டு வராங்க. இந்த விளம்பர படத்தினுடைய காட்சிகள் எப்படியாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு வேற்று மாநிலத்தில் வட மாநிலத்தில் ஒரு மொட்டை மாடியில் குடும்ப தலைவிகள்லாம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த குடியிருப்புக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒருவரை அழைத்து கொண்டு வர்றாங்க. அப்படி அழைச்சிட்டு வரும்போது அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க இந்தி மொழியில் பேச தொடங்குறாங்க. பேச தொடங்கும் போது அந்த புதிதாக வந்த நபர், எனக்கு இந்தி தெரியாது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், அதுவும் புரிஞ்சுக்க முடியும் என்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதற்கு பிறகாக அந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய மற்றொரு குடும்ப தலைவி தனக்கு நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை விவரிக்க முற்படுகிறார். அந்த சம்பவத்தை அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் சொல்றார். அந்த விஷயம் என்ன அப்படின்னா, நானும் என்னுடைய கணவரும் ஒரு முறை கோவாவுக்கு போயிருந்தோம். அவர் கோவாவுக்கு போயிருக்கும் போது அங்க எங்களுக்குள்ள நடந்த அந்த காதல் தருணங்கள்லாம் இப்படியா இருந்தது. அப்போ எனக்கு அந்த சாக்லேட்டை அவர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கிலத்தில், அவருக்கு தெரிந்த குறைவான ஆங்கிலத்தில் வெளிப்படுத்துகிறார். அது எல்லாருக்கும் புரியுது. அப்படி புரிந்ததற்கு பிறகாக அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அந்த ஆங்கிலம் அங்கிருந்து அப்படியே தொடருது அப்படிங்கிறத காட்டக்கூடிய வகையில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பினுடைய உச்சத்திலிருந்து ஒரு சிறுவன் பட்டம் விட்டு கொண்டிருக்கிறான். அவன் கூப்பிட்டு தன்னோட அம்மாவுக்கு கூப்பிட்டு காட்டும்போது இந்த பட்டம் உயரமா போகுது அப்படின்னு சொல்லும்போது அவர்களும் அதே மாதிரி ஒரு குறைந்த ஆங்கிலத்தில் வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவதும், அதற்கு பிறகாக அங்கு இருக்கக்கூடிய மற்றொரு குடும்ப தலைவியும் அப்படியே ஆங்கிலத்தில் பேசுவதாகவும் அந்த விளம்பர படம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்தி ஆங்கிலம் அப்படிங்கிறத தாண்டி பல்வேறு மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு இந்த விளம்பர படம். மராத்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என வெவ்வேறு மொழிகளிலையும் இது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ மிகச்சரியா எல்லா இடங்களிலும் மொழி தொடர்பான ஒரு விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில், அது ஆரோக்கியமாகவும் சரி, போராட்ட வடிவிலும் சரி, ஒரு விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில இப்படியான ஒரு விளம்பர படம் சமூக வலைதளங்களில் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. பலராலும் இது தொடர்ந்து பகிரப்பட்டு வருகிறது.